மே 31ஆம் தேதி நடத்துவதாக திட்டமிடப்பட்டிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பேரணி தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம், எதனால ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த பேரணியை நடத்துவதற்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். விசிக தலைவர் திருமாவளவன் வக்பு திருத்த சட்டத்தை கண்டித்து ஏற்கனவே பல அறிக்கைகளை வெளியிட்டிருந்தாரு, பேட்டிகளில் பேசியிருந்தாரு. அதனை தொடர்ந்து நாங்க மிகப்பெரிய அளவுக்கு எங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தக்கூடிய வகையில ஒரு பேரணியை நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கான தேதியாக மே 31ஆம் தேதி குறிக்கப்பட்டது. இடம் திருச்சி அப்படின்னு சொன்னாங்க. திருச்சியில ஒரு பிரம்மாண்டமான பேரணி, சுமார் 5-10 லட்சம் பேர் இந்த பேரணியில கலந்து கொண்டு எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்ய போகிறோம். இந்தியாவிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேரணியாக இது அமைய போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கு முன்பாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாடு பேரணின்னு சொல்லி கடந்த 5 ஆண்டுகள்ல அவங்க நடத்தின இந்த மாதிரியான மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளா மாறி இருந்தது. அரசியல் களத்திலும் எல்லோராலும் கவனிக்கப்பட்டது. அந்த வகையில மே 31ஆம் தேதி அவர்கள் நடத்தவிருக்கிற இந்த பேரணியும் அப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல தான் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, மே 31ஆம் தேதி நடத்துவதாக திட்டமிடப்பட்டிருந்த இந்த பேரணி ஜூன் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. அவருடைய ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் அறிவிச்சிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு விசாரிக்கும் போது நமக்கு கிடைக்கிற தகவல் என்னவா இருக்கு அப்படின்னா, காவல்துறையினுடைய அனுமதி. அதுல அந்த குறிப்பிட்ட தேதியில் திருச்சியில் இவங்க கேட்கிற இடம் கிடைக்குமா அப்படிங்கிறதுல தொடர்ந்து ஒரு இழுபறி இருந்துகிட்டே இருந்ததுனால தற்போது தேதியை மாற்றி இருப்பதாக ஒரு தகவல் சொல்றாங்க. இன்னொன்னு, தமாமுக சார்பாக அதே தேதியில வேறொரு நிகழ்வும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. 2 பேருமே தோழமை கட்சிகளா இருக்காங்க. வக்பு திருத்த சட்டம் எதிர்ப்பு அப்படிங்கிறதுல விசிகாவுக்கு இருக்கிற அதே நிலைப்பாடு தான் தமாமுகவுக்கும் இருக்கும். எனவே அவர்களும் இந்த பேரணியில கலந்துக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி தோழமை கட்சிகளா இருக்கக்கூடிய 2 பேருடைய நிகழ்ச்சியும் ஒரே நாள்ல நடந்தது அப்படின்னா அது கொஞ்சம் சிரமமா இருக்கும், இது தவிர்க்கலாமே அப்படிங்கிற ஒரு கோரிக்கைகள் விசிகாவுக்கு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டதுனால அதன் அடிப்படையிலும் இந்த தேதி மாற்றம் அமைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 காரணங்களை தவிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களா இருக்கட்டும், தொண்டர்களா இருக்கட்டும், அவர்களுடைய தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, விசிகா இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மற்ற அரசியல் கட்சிகளை ஒப்பிடும் போது ரொம்ப வைப்ரண்டா அடிக்கடி பொதுக்கூட்டங்கள், மாநாடு, பேரணின்னு சொல்லி தொடர்ந்து களத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. அந்த வகையில ஒரு பக்கம் இது அரசியல் ரீதியா பார்க்கும்போது இந்த கட்சி சுறுசுறுப்பா இருக்கு, மக்களோட பிரச்சனைகளை பேசுறாங்க அப்படின்றத சொன்னாலும், தொண்டர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு மாவட்ட செயலாளர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது இதற்கான பொருளாதாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப சமீபத்துல கூட பார்த்தோம் அப்படின்னா சிதம்பரம் உள்ளிட்ட இடங்கள்ல, அது போல கள்ளக்குறிச்சி, இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தேர்தல் அங்கீகார வெற்றி விழா நடத்தினாங்க. அவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் இப்ப ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறாங்க. தேர்தலில் அவர்களுக்கு கிடைத்த வெற்றியின் அடிப்படையில் பானை சின்னமும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய வகையில அவங்க பொதுக்கூட்டங்கள், மாநாடு மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதற்கு ஏற்கனவே பொருளாதார நிலையில ரொம்பவும் சிக்கலா இருக்கு. அது மட்டும் இல்லாம மது ஒழிப்பு மாநாடும் விசிகா நடத்தியிருந்தாங்க. அதுவும் ஒரு மாநிலம் தழுவிய அளவிலான மாநாடு. அது மகளிர் விடுதலை முன்னணின்னு சொல்லிட்டு விசிகாவினுடைய விமென்ஸ் விங் சார்பாக நடத்தப்பட்ட அந்த நிகழ்வுலையும் மாநிலம் முழுக்க இருந்து நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. அது மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பா பேசப்பட்டது. அதனை தொடர்ந்து நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாத்துலயுமே தொண்டர்கள் கலந்துகிட்டே இருக்காங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல திருச்சியில ஒரு பிரம்மாண்டமான பேரணின்னு சொன்னா மாநிலம் தழுவிய அளவில் இருந்து நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாருமே வரணும். அந்த ஏற்பாடுகள் இருக்கு இல்லையா, ஒரு வண்டி பிடிக்கணும், அதுல அவ்வளவு பேரையும் ஏத்திக்கிட்டு அங்க வரணும்னு சொன்னா அதன் பின்னால் இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, நேரடியா ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க, எதிர்கட்சியா இருக்கவங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த செல்வாக்கு அப்படிங்கிறது இருக்கும். இது விளிம்பு நிலை மக்களுக்கான கட்சி. இங்க ஆர்வம் இருக்கு. தொண்டர்கள் வருஷம் முழுக்க 365 நாளும் போராட்டங்கள், மாநாடு, பொதுக்கூட்டம், பேரணின்னு எங்க தலைவர் என்ன சொன்னாலும் அதை செய்யறதுக்கு துடிப்பான இளைஞர்கள் தமிழ்நாட்டில் எங்க கட்சியில மட்டும்தான் இருக்காங்க. அவ்வளவும் இளைஞர்கள் சக்தி பெரிய அளவுக்கு இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு பொருளாதார நெருக்கடி என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. அதனால அதையும் நாங்க தலைமையோட கவனத்துக்கு கொண்டு போயிட்டே இருந்தோம். தலைவரும் இது எல்லாத்தையும் யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்துருப்பாருன்னு நாங்க நம்புறோம். ஏன்னா கொஞ்சம் டைம் கொடுக்கும் போது எங்களுக்கும் ஏற்பாடுகள் செய்வதற்கு வசதியா இருக்கும். உடனே அடுத்தடுத்து பெரிய பெரிய நிகழ்ச்சிகள்னு சொன்னா அதுல எங்களுக்கு இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குன்னு அவங்க சுட்டி காட்டி இருப்பதாகவும் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமா எதனால இந்த பேரணி ஒத்திவைக்கப்பட்டது அப்படிங்கிறத விசிக தலைவர்
செய்தியாளர் சந்திப்புல சொல்லுவார் அப்படின்னு அவங்க தலைமையில விசாரிக்கும் போது சொல்றாங்க. விசிகாவுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு பேரணியாகவும் இருக்க போகிறது. சரி, இந்த பேரணியை ஏன் திருச்சியில் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்ப தேதி மாற்றப்பட்டிருந்தாலும் இடம் மாற்றப்படவில்லை. இதற்கு முன்பாகவே திருச்சி மாநகரத்துல விசிகா ஒரு பிரம்மாண்டமான பேரணியை கடந்த காலத்துல நடத்தியிருக்காங்க. இந்த முறையும் திருச்சியை தேர்வு செய்திருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அது ஒரு சென்டர் பாயிண்டா இருக்கும். தமிழ்நாடு முழுக்க இருந்து கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் வருவதற்கு அது ஏதுவாக இருக்கும். இப்ப சென்னை மாதிரியான ஒரு நகரத்தில் இந்த பேரணியை நடத்துவதாக இருந்தால் கன்னியாகுமரி போன்ற பகுதிகளிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு அது பொருளாதார சிக்கலா இருக்கும். அவங்க வர்றதுக்கான டிராவலிங் டைம், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும். திருச்சின்னு சொன்னா அது எல்லோருக்கும் ஒரு மையமான ஒரு பகுதியாக இருக்கும்ன்றதுனால திருச்சியை தேர்வு செய்திருக்கிறார்கள். கடந்த முறை பேரணி நடத்தும் போதே அவங்களுக்கு திருச்சி சிட்டிக்குள்ள வர்றதுக்கான அனுமதி கொடுக்கப்படலை, கொஞ்சம் அவுட்டர்ல தான் கொடுத்திருந்தாங்க. இப்ப இந்த முறை அவங்களுக்கு எங்க அனுமதி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அந்த பேரணி என்பது விசிகாவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பேரணியா அமையும்னு நம்பிக்கையோட சொல்றாங்க விசிகா நிர்வாகிகள். காரணம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு ரொம்ப அரசியல்ல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்சியாக மாறி இருக்கிறது. திமுக கூட்டணியில் அந்த கட்சி இருந்தாலும் வெளிப்படையாகவே அதிமுக, விஜயோட தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகள் எல்லாம் விசிகா எங்க அணிக்கு வரணும்னு அவங்க நிர்வாகிகள் எல்லாம் பேசுறதை நம்ம பல முறை பார்த்திருக்கிறோம். அப்படி ஒரு ப்ராமினன்டான கட்சியா இருக்கக்கூடிய விசிகா இந்த பேரணியின் மூலமாக தங்களுடைய பலத்தையும் காட்டப் போகிறது. அது வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக மதச்சார்பின்மை பேரணின்னு அப்படின்னு அவங்க சொன்னாலும் கூட அந்த கொள்கையை தாண்டி அது அவங்க வெயிட்டை காட்ட போற ஒரு பேரணியா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. எங்களுடைய பலம் என்ன என்பதை மற்றவர்களுக்கு நாங்கள் காண்பிக்க போகிற ஒரு பேரணியா இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அடுத்த கட்டத்தை நோக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நகர்வதற்கான பணிகளை அவங்க செய்ய போறதா சொல்றாங்க. ஏன்னா இப்போதைக்கு அவங்க 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி, நிரந்தர சின்னம் இதெல்லாம் கிடைத்திருப்பதனால அடுத்த கட்டத்தை நோக்கி அந்த கட்சியை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை எழுந்திருக்கிறது, அதற்கான சூழலும் உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போறாங்க. இந்த பேரணி என்பது அவங்களுக்கு 2026 எந்த இடத்தில் விசிகா இருக்க போகிறது, எந்த அளவுக்கு அவங்க ஒரு பலமான கட்சியாக இருக்க போகிறார்கள், அவர்களுடைய வலிமை என்ன அப்படிங்கிறத நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த பேரணி இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப எல்லா கட்சிகளுமே மாநாடு, பேரணி, பொதுக்கூட்டங்களும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அண்மையில வன்னியர் சங்கத்தினுடைய மாநாடு நடத்தப்பட்டது. அதே போல தமமுகவும் ஜூலை மாசத்துல ஒரு மாநாடு, அதே போல மனிதநேய மக்கள் கட்சியும் ஜூலை மாதத்துல ஒரு மாநாடு நடத்த போறாங்க. ஜனவரியில தேமுதிக ஒரு மாநாடு நடத்த போவதாக சொல்லியிருக்கிறது. இப்படி எல்லா அரசியல் கட்சிகளுமே மாநாடு, பொதுக்கூட்டம், பேரணின்னு சொல்லி 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து நகர்ந்து வரக்கூடிய சூழலில் விசிகாவும் இந்த பேரணியை முன்னெடுக்கிறது. தேதி மாற்றப்பட்டிருந்தாலும் ஜூன் 14ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் அந்த பேரணி நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு முன்பாக மது ஒழிப்பு மாநாட்டை விசிகா நடத்திய போது அது ஊடகங்களிலும் சரி மக்கள் மத்தியிலும் பரவலாக பேசப்பட்டது. அதனை தொடர்ந்து நடத்தக்கூடிய இந்த பேரணி என்பது மிகப்பெரிய அளவுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல புதுக்கோட்டையில ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் நடத்த போறாங்க. இந்த ஆர்ப்பாட்டமும் திட்டமிட்டபடி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது அங்க நடந்த ஜாதி கலவரம் தொடர்பான விஷயத்தை கண்டித்து இந்த போராட்டம் என்பது நடக்க போகுதுன்றத உறுதிப்பட விசிகா தலைமை தெரிவித்திருக்கிறது. அதற்கு அடுத்த கட்டமாக ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த பேரணிக்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லி விசிகா தலைவர் உத்தரவிட்டிருப்பதாக சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் விசிகாவினுடைய அந்த பேரணி அரசியல் களத்தில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்று.